ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த யூசேஜ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன அப்படின்னா இந்த 2 வார்த்தைகள் தாங்க. அதாவது ஃபார் அண்ட் இன் ஆர்டர் டு, இந்த 2 வார்த்தைகளும் நமக்கு பொதுவாக தெரிந்தது. ஆனால் இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், ஃபார் எந்த இடத்துக்கு வரணும், இன் ஆர்டர் டு எந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு எப்பயுமே இருக்கும். ஏன் அப்படின்னா 2த்துக்குமே தமிழ் மீனிங் பாருங்கள், காக அப்படின்னு தான் வருது. ஆனால் இந்த ஃபார் போட வேண்டிய இடத்துல இன் ஆர்டர் டுயும், இன் ஆர்டர் டு போட வேண்டிய இடத்துல ஃபாரும் போட்டால் மீனிங் வராது, தப்பாக இருக்கும். ஓகே, அது ஏன் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கிறிஸ்டல் கிளியராக பார்த்துடலாம். ஓகே, அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். 2த்துக்குமே தமிழில் நம்ம ஒரே மீனிங் தான் சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா ஃபார் அப்படின்னாலும் காக, இன் ஆர்டர் டு அப்படின்னாலும் காக. சரிங்களா? இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, இந்த ஃபார், ஓகே, ஃபாரில் இந்த பக்கம் எழுதிடுறேன், இன் ஆர்டர் டு இந்த பக்கம் எழுதுறேன். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். 2த்தையும் ஃபஸ்ட்டு பிரித்து வச்சுருவோம். இந்த ஃபார் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நவுனுக்கு முன்னாடி தான் வரும். ஏன் அப்படின்னா இது ஒரு ப்ரிப்போசிஷன். உங்களுக்கு தெரிந்தது, இது ஒரு ப்ரிப்போசிஷன். சரிங்களா? இப்போ ஃபார் என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் நவுனுக்கு முன்னாடியே தான் வரும். ஒரு சிலர் சொல்லுவீங்க, சரி இங்கே பாருங்கள், ஃபார் வாக்கிங், ஓகே, ஹி வென்ட் ஃபார் வாக்கிங் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சொல்லுவீங்க ஃபாருக்கு அப்புறம் என்ன வந்துருச்சு, வேர்ப் வந்துருச்சுல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் நல்லா கவனிக்கணும் மக்களே, ஐஎன்ஜி ஃபார்மில் வரக்கூடிய ஒரு வார்த்தை வேர்ப் கிடையாது, அது வந்து ஜெரண்ட். ஓகே, அது என்னது, ஜெரண்ட். ஜெரண்டுன்னு என்னங்க அப்படின்னு என்கிட்ட கேட்பீங்க. ஓகே, ரொம்ப கிராமர் இன்டெப்த்தாக போக வேண்டாம், சும்மா பேசிக்காக இருக்கிறது மட்டும் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஜெரண்ட் அப்படின்னா வேர்பாக இருக்கிற ஒருத்தரை நவுனாக மாற்றக்கூடிய ஒரு நபர், அவ்வளோதான். இந்த ஜெரண்ட் யார் அப்படின்னா வேர்பாக யார் இருக்காங்களோ அவங்களை என்ன பண்ணிடும்னா நவுனாக மாற்றிடும். இப்போ ஆள் மாத்திர வேலையை செய்கிறவர் தான் யாருன்னா இந்த ஜெரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இந்த வாக்குன்னு இருக்குது, இந்த வார்த்தை நமக்கு தெரியும், இது ஒரு வேர்பு. சரிங்களா? ஆனால் இந்த வேர்பை நீங்கள் நவுனாக மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வாக் அப்படிங்கிறது கூட ஐஎன்ஜி போட்டு ஜெரண்டாக மாற்றிட்டிங்கன்னா இது நவுனாக மாறிடும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். ஹீ வாக்ஸ், ஹீ வாக்ஸ், இங்கே என்ன ஆயிடுச்சு, இது வேர்பு. சரிங்களா? அதுவே இங்கே பாருங்க, வாக்கிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த், வாக்கிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த். இங்கே என்ன ஆயிடுச்சு, வாக்கிங் ஒரு சென்டென்ஸோட முன்னாடி வந்து சப்ஜெக்டாக மாறிடுச்சு, நவுனாக மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், வாக்கு கூட ஒரு ஐஎன்ஜி சேர்க்கும் போது அது என்னவா மாறிடுது, நவுனாக மாறிடுது. புரியுதுங்களா? இது ரொம்ப பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னது, இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போது வெறும் வேர்பாக இருக்கிறத ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டு ஜெரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நவுனாக மாற்றி கொடுத்துரும். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், நம்ம ஃபார் அதுக்கப்புறம் ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தாலும் அது என்ன தான், நவுன் தான். அப்போது அல்டிமேட்டாக நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, ஃபாருக்கு அப்புறம் ஒரு வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மில் வந்தாலும் அது எந்த குடும்பத்தை தான் சார்கிறது, நவுன் குடும்பத்தை தான் சார்ந்து வருகிறது. புரியுதா? ஒன்று கிளியர். இப்போ ஓகே, அடுத்து இன் ஆர்டர் டு வாங்க. இன் ஆர்டர் டு என்றைக்குமே எதை தொடர்ந்து வரும் அப்படின்னா ஒரு வேர்பு, பிளெயின் வேர்பு, அந்த பிளெயின் வேர்பு V1ல் இருக்கும், அதற்கடுத்து ஒரு நவுன். ஓகே, இதை ஃபார்மெட். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன சொன்னேன், ஃபார் வாக்கிங்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஃபார் மீ, ஃபார் ஹிம்மு, ஓகே, ஃபார் மை ஃபாதர், ஏதோ ஒரு நவுனு. ஆனால் அங்கே அது அப்படி வராது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன் ஆர்டர் டு மீட் ஹிம்னு நான் போடுறேன், இன் ஆர்டர் டு மீட் ஹிம். இன் ஆர்டர் டு வந்துருச்சுங்களா? ஓகே, மீட் என்னது V1, ஹிம் என்னது ஒரு நவுன், அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துருச்சு, ரூல் ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு வந்துச்சு அப்படின்னா V1 அதுக்கப்புறம் ஒரு நவுன் வரணும், ஃபார் வந்துச்சுன்னா டைரக்ட் நவுன். இதுதான் 2த்துக்கு இருக்க டிஃப்ரெண்ட். ஒன்று. ரெண்டாவது மீனிங் எப்படி அப்படின்னா இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு காரணத்துக்காக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு பர்பஸ்க்காக. ஓகே, ஐ கேம் ஹியர் ஃபார் மை ஃபாதர், எங்கள் அப்பாக்காக நீங்கள் வந்திருக்கேன், ஒரு சின்ன ஏதோ ஒரு ரீசன், அந்த இடத்துக்கு வந்ததுக்கான ரீசன். சரிங்களா? ஆனால் இன் ஆர்டர் டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரீசனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இலக்காக இருக்கும். ஓகே, ஒரு இலக்கை அடைவதற்காக நாம் ஒரு வினையை செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள்
நான் வந்து 10th ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், அதற்காக கடினமாக படிக்கிறேன். நல்லா கவனிக்கணும். நான் 10th ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், அதற்காக கடினமாக உழைக்கிறேன். இப்போ நல்லா கவனிக்கணும். நான் 10th ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் என்னோட இலக்கு. அதற்காக இப்போ நான் செய்கிற கடின உழைப்பு இருக்குல்ல, அது வந்து காரணம். ஓகே, நான் ஒரு வினையை செய்கிறேன். அந்த வினை எதற்காக செய்கிறேன்? ஒரு இலக்கை அடைவதற்கு. ஓகே, ஐ எம் ஸ்டடிங் ஹார்ட் ஆர் எல்ஸ் ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட் இன் ஆர்டர் டு கெட் த ஃபஸ்ட் மார்க். இன் ஆர்டர் டு கெட் த ஃபஸ்ட் மார்க். இன் ஆர்டர் டுக்கு அப்புறம் கெட் வந்துருச்சு. ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். புரிஞ்சுங்களா? இதுதான் இன் ஆர்டர் டுக்கும் ஃபாருக்கு இருக்க டிஃப்ரெண்ட். நீங்கள் என்ன தான் இங்கே டூ வருதுன்னு சொன்னாலும் கூட முழுமையான தமிழில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது காக அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். அதனால தான் 2 காகையும் போட்டு சொல்லி கொடுத்துட்டேன். ஏன்னா 2த்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபார்னா நவுனுக்கு முன்னாடி, இன் ஆர்டர் டு அப்படின்னா V1க்கு முன்னாடி. ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதை ஃபாருக்கும் இன் ஆர்டர் டுக்கும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம இன் ஆர்டர் டுக்கு மட்டும் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். சரிங்களா? பாருங்கள். ஷீ டான்ஸ்டு வெல் ஃபார் ஹிம். ஃபார் ஹிம், ஃபாருக்கு அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு நவுனு. சரிங்களா? ஷீ டான்ஸ்டு வெல் இன் ஆர்டர் டு இரிட்டேட் ஹிம். ஓகே, ஃபார் ஹிம், இன் ஆர்டர் டு ஹிம் இங்கே வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு வேர்ப் வந்துருச்சு V1, இன் ஆர்டர் டு இரிட்டேட் ஹிம். இப்போ நம்ம சிம்பிளாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஷி டான்ஸ்டு வெல் ஃபார் ஹிம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா, அவனுக்காக அவள் சூப்பராக டான்ஸ் ஆடினா, அப்போ என்னவாக இருக்கும்? அவனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக டான்ஸ் ஆடினா. ஓகே, அந்த மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படிங்கிறது இருக்காது. ஓகே, அந்த ஒரு காரணம், ஒரு பர்பஸ்ஸு, எந்த இலக்கை வைத்து அவள் ஆடினாள் அப்படிங்கிறது இருக்காது. சிம்பிளாக மொட்டையாக இருக்கும் பாருங்கள். ஷி டான்ஸ்டு வெல் ஃபார் ஹிம். அவள் அவனுக்காக நடனம் ஆடினாள். எதற்காக நடனம் ஆடினாள்? அவனுக்காக நடனம் ஆடுறதுக்கு என்ன இருக்குது? இருக்காதாங்க. சரிங்களா? அதுவே நம்ம இன் ஆர்டர் டு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த நோக்கம், அந்த இலக்கு என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணிடும் அப்படின்னா, அது கிளியராக சொல்லி கொடுத்துரும். பாருங்கள். ஷி டான்ஸ்டு வெல் இன் ஆர்டர் டு இரிட்டேட் ஹிம். இந்த சென்டென்ஸை மட்டும் நான் சிம்பிளாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஷி டான்ஸ்டு வெல் ஃபார் ஹிம் அப்படின்னா பாதி பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் அவன் நல்லா டான்ஸ் ஆடிருக்கா அப்படின்ட்டு. ஏன் அவனை கடுப்பேற்றுறதுக்காக அவன் நல்லா ஆடி இருக்கக்கூடாது? பாசிபிலிட்டிஸ் இருக்குது தானே. ஸோ அந்த வினையை, அந்த இலக்கை குறிப்பாக சொல்வதற்கு நாம் இன் ஆர்டர் டு யூஸ் பண்ணுறோம். ஷி டான்ஸ்டு வெல் இன் ஆர்டர் டு இரிட்டேட் ஹிம், நாட் டு அட்ராக்ட் ஹிம், நாட் டு இம்ப்ரெஸ் ஹிம், டு இரிட்டேட் ஹிம். அவனை இம்ப்ரெஸ் பண்ணுறக்கோ இல்லை கவர்ந்து இழுக்கிறக்கோ கிடையாது, அவனை கடுப்பேற்றுறக்கு மயிலாடு, அவனை கடுப்பேற்றுறக்கு. பாருங்க, அவனை கடுப்பேற்ற அவள் நன்றாக நடமாடினாள். அவனை கடுப்பேற்ற அவள் நன்றாக நடனமாடினாள். ஓகே, ஷி டான்ஸ் வெல் இன் ஆர்டர் டு இரிட்டேட் ஹிம். ஓகே, நல்லா கவனிக்கணும். இந்த இன் ஆர்டர் டு அப்படிங்கிறது பயங்கரமான ஃபார்மல், 2த்துக்குமே யூஸ் பண்ணலாம், ஸ்போக்கன் ஆஸ் வெல் அஸ் ரிட்டன். புரியுதுங்களா? இதை உங்களோட அன்றாட வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு பிறகு. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். இப்போது ஒரு 3 சென்டென்சஸ் இருக்குது பாருங்கள். அவன் முதல் ரயிலை பிடிப்பதற்காக காலையில் நேரமாக எழுந்தான். அந்த அணி கோப்பையை பெறுவதற்காக தினமும் பயிற்சி செய்தார்கள். நான் புது காரை வாங்க பணம் சேமிப்பேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும் சென்டென்ஸ். சரிங்களா? ஃபார்முலா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் வரணும், அப்புறம் ஒரு வேர்பு, அதற்கடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்த இன் ஆர்டர் டு, அதை தொடர்ந்து ஒரு V1 ஃபார்மெட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு நவுன் நம்ம சொன்னோம். இதில் நீங்கள் நல்லா ஒன்று கவனிக்கணும். இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நான் வீன்னு தான் போட்டுக்கணும் தவிர V1, V2, V3 எதையுமே மென்ஷன் பண்ணலை. அப்படின்னா இந்த இன் ஆர்டர் டு அப்படிங்கிறது அனைத்து காலத்திற்கும் பொருந்தும். சரிங்களா? நீங்கள் இந்த டென்ஸுக்கு மட்டும்தான் வரும், அந்த டென்ஸுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது எல்லா டென்ஸுலையும் ஒர்க் ஆகும். ஓகே, சரி பார்க்கலாம். அவன் முதல் ரயிலை பிடிப்பதற்காக காலையில் நேரமாக எழுந்தான். இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்கள் சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, என்ன ஆக்ஷனை ஃபஸ்ட்டு செய்கிறான் அப்படிங்கிறத நம்ம எழுதிடணும். அதற்கப்புறம் இலக்கை எழுதணும், அந்த நோக்கத்தை எழுதணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். அவன் முதல் ரயிலை பிடிப்பதற்காக காலையில் நேரமாக எழுந்தான். இதில் அவன் சாதாரணமாக செய்கிற செயல் என்ன? அவன் காலையில் நேரமாக எழுந்தான். அதுதான் நார்மலாக அவன் செஞ்ச வினை. எதற்காக? இலக்கை அடைவதற்கு. இலக்கு என்ன? முதல் ரயிலை பிடிப்பதற்காக. முதல் ரயிலை பிடிப்பதற்காக. ஓகே, ஸோ இந்த பிடிப்பதற்காக அது வரைக்கும் இருக்கிறது என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கோடு போட்டு வச்சுட்டு மீதி இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஏன்னா அதுதான் ஃபுல் மீனிங் இருக்க சென்டென்ஸ். அவன் காலையில் நேரமாக எழுந்தான். எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் சொல்லுங்கள்? அவன் காலையில் நேரமாக எழுந்தான். ஹீ woke up early in the morning அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, இதற்கு வந்து நான் வேறு ஒரு ஃப்ரேஸ் சொல்லி கொடுக்குறேன், அது இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள். He arose at
டான் இப்படி சொல்லுங்கள். ஹி அரோஸ் அட் டான். அப்போது விடிய காலமே எந்திரிச்சிட்டான்னு அர்த்தம். ஓகேங்களா? சூரியன் உதிக்கும் பொழுதே என்ன பண்ணிட்டான்? எந்திரிச்சிட்டான். ஓகே, ஹி அரோஸ் அட் டான். ஓகே, சிம்பிளாக சொல்லியாச்சு. அவன் அதிகாலையில் நேரமாக எந்திரிச்சிட்டான். சரிங்களா? எதற்கு அப்படின்னா இங்கே என்ன ஆயிடுச்சு? சப்ஜெக்ட்டு வேர்பு வந்துருச்சு. அந்த காலையில் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். ஓகே, பாருங்கள், சப்ஜெக்ட் வேர்பு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை காலையில் அந்த மாதிரி டைம் சொல்கிறதுக்கு. ஓகேங்களா? அடுத்து நம்ம இன் ஆர்டர் டு போட்டுக்கணும். நம்மளோட ரூட் வேர்டு என்ன? இன் ஆர்டர் டு V1. எதற்காக? முதல் ரயிலை பிடிப்பதற்காக. அப்போ கேட்ச், இல்லாட்டி சீஸ் அப்படிங்கிற வார்த்தை கூட போடலாம் நீங்கள். ஓகே, SEIZE, சீஸ் அது கூட போடலாம். அது கரெக்டு தான். இங்கே பாருங்கள், இந்த வார்த்தை கூட நீங்கள் போடலாம். ஓகே, ட்ரெயினை பிடிப்பதற்காக அட்வான்ஸ் லெவல் டேர்ம் அதெல்லாம் இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் அட்வான்ஸ் லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. சரி பாருங்கள், இன் ஆர்டர் டு சீஸ் த ஃபஸ்ட் ட்ரெயின். ஓகே, முதல் ட்ரெயின் தானே. இல்லாட்டி இல்லைங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம், சிம்பிள் எழுதுங்க அப்படின்னா கேட்ச்னு போட்டுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து. He arose at dawn in order to chase the first train. ஓகே, மறுபடியும் சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து. He arose at dawn in order to catch the first train. ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்து அந்த அணி கோப்பையை பெறுவதற்காக தினமும் பயிற்சி செய்தார்கள். ஓகே, இதில் அப்புறம் முழு வாக்கியத்தை டக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. முழு வாக்கியம் என்ன? அந்த அணி தினமும் பயிற்சி செய்தார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணிடணும்? உடனே நவுனுக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தையிலிருந்து பெறுவதற்காக அப்படின்னு வர்ற சவுண்டு வரைக்கும் கோடு போட்டு அதை மறைச்சி வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா அதை கடைசியில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் இலக்கு. சரிங்களா? அந்த நோக்கத்திற்காக தான் ஒரு வினையை செய்கிறார்கள் அவர்கள். சரிங்களா? ஸோ நம்ம இலக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கோடு போட்டு மறைச்சி வச்சாச்சு. மீதி இருக்கிறதா ஃபுல் சென்டென்ஸ். அந்த அணி தினமும் பயிற்சி செய்தார்கள். அதை மட்டும் ஃபஸ்ட் நம்ம எழுதிடலாம். ஓகே, தி டீம், அந்த அணினா த டீம்னு சொல்லுவீங்க, த டீம் சொல்லலாம். தனாலும் அந்த அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? த டீம் என்ன பண்ணாங்க? எல்லா நாளும் ஒர்க் பண்ணாங்க, ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஓகே, த டீம் ப்ராக்டிஸ்ட் எவ்ரிடே. ஓகே, எவ்ரிடே. த டீம் ப்ராக்டிஸ் எவ்ரிடே. சென்டென்ஸ் வந்துருச்சு. ஓகே, அடுத்து என்னது? நம்ம ரூட் வேர்டு இன் ஆர்டர் டு எதற்காக? கோப்பையை பெறுவதற்காக, கோப்பையை வெல்வதற்காக. ஓகே, இன் ஆர்டர் டு வின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இன் ஆர்டர் டு வின் எதை? கோப்பை, த ட்ராஃபி. ஓகே, TROPHY. ஓகே, இன் ஆர்டர் டு வின் த ட்ராஃபி, இன் ஆர்டர் டு செக்யூர் த சாம்பியன்ஷிப் ட்ராஃபி. நீ எது சொன்னாலும் கரெக்டு தான். இன் ஆர்டர் டு கெட் த ட்ராஃபி. ஓகே, நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தை போட்டுக்கோங்க. வின்னுக்கு பதிலாக வேறு எந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும் அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். நோ இஷ்யூஸ். பாருங்கள், த டீம் ப்ராக்டிஸ் எவ்ரி டே in order to win the trophy. Okay, in order to win the trophy. The team practice every day in order to win the trophy. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாகவும் சொல்லிடுவாங்க. எப்படி சொல்லிடுவாங்க அப்படின்னா in order to பதிலாக to அப்படிங்கிற வார்த்தை போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, the team practiced every day to win the trophy அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் நல்லா ஒன்று கவனிக்கணும். இதை ஏன் நான் in order to இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, in order to போகக்கூடிய இடத்துல நீங்கள் to கூட போடலாம். ஒரு சிலருக்கு ஃபாருக்கும் காக அப்படிங்கிற மீனிங் வருது, இன் ஆர்டர் டு அப்படிங்கிறதுக்கும் காகன்னு மீனிங் வருது. ரெண்டுத்தையும் நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் முழிப்பீங்க பார்த்தீங்களா? அதற்காக நான் சொல்கிறேன். ஓகே, இது என்ன தான் டூவில் போட்டாலும் அதற்கு அப்படிங்கிற மீனிங்கில் வந்தாலும் இன் ஆர்டர் டு அப்படின்னு போடும் பொழுது அதற்காக அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, த டீம் ப்ராக்டிஸ் எவ்ரிடே இன் ஆர்டர் டு வின் த ட்ராஃபி. கோப்பையை பெறுவதற்காக, பெறுவதற்கு இல்லை. இன் ஆர்டர் டு வந்தால் பெறுவதற்காக. வெறும் டூ போட்டிங்கன்னா பெறுவதற்கு, அவ்வளோதான். ஓகே, நான் புது காரை வாங்க பணம் சேமிப்பேன். ப்ரெசண்ட்டா ஃபாஸ்ட்டா? பணம் சேமிப்பேன், பாஸ்ட் டென்ஸ். ஓகே, பாருங்கள், நான் புது காரை வாங்க பணம் சேமிப்பேன். ஓகே, இதில் இலக்கு என்ன? புது காரை வாங்க. ஓகே, இல்லை வாங்குவதற்காக. ஓகே, மீதி இருக்கிறது என்னது? பாஸ்ட் டென்ஸ் ஒரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள், நான் பணம் சேமிப்பேன். ஓகே, பாஸ்ட் டென்ஸ் தானே? பாஸ்ட் டென்ஸா? சூப்பர், நல்லா அலர்ட்டாக இருக்கீங்க. இந்த மாதிரி நான் தப்பாக சொன்னால் தான் நீங்கள் அலர்ட்டாக அப்படியே நல்லா கவனிக்கிறீங்க. ஃப்யூச்சர் டென்ஸ், வெரி குட். ஓகே, நான் பணம் சேமிப்பேன், அதுதான் ஒரு முழு சென்டென்ஸ் எழுதிடலாம். ஐ, ஃப்யூச்சர்னால் வில்லு வந்து அதுக்கப்புறம் ஒரு V1 வந்துடணும். ஐ வில் சேவ் மணி. ஓகே, ஐ வில் சேவ் மணி. எதற்காக? இதற்காக. இன் ஆர்டர் டு பை
a new car. In order to buy a new car. ஓகே, in order to அப்புறம் என்ன வந்துருச்சு, ஒரு V1 வந்துருச்சு. சேர்ந்து சொல்லுங்கள். I will save money in order to buy a new car. I will save money in order to buy a new house. ஓகே, I will save money in order to buy a new land. என்ன வேணால் நீங்கள் போட்டு சொல்லலாம். in order to அப்புறம் ஒரு V1, அதை தொடர்ந்து ஒரு ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள்ஸ். இப்போ அடுத்த ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்கள். பிரேமா உடல் எடையை குறைப்பதற்காக உணவு கட்டுப்பாடு செய்கிறாள். சிம்பிள் ப்ரெசென்ட், செய்கிறாள். ஓகே. கர்ணன் நல்ல வேலை வாய்ப்புகளுக்காக நகரத்திற்கு சென்றான். நகரத்திற்கு சென்றான் அப்படின்னா அவங்க ஊரில் நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, அதனால் நகரத்திற்கு போயிட்டார். அந்த நிறுவனம் போட்டியை சமாளிப்பதற்காக தொழில்நுட்பத்தை மேம்படுத்தியது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லா இதுலேயுமே அந்த ரூட் வேர்டு வருது பார்த்தீங்களா, அதற்கடுத்து வரக்கூடிய அந்த ஃப்ரேஸை மட்டும் நம்ம கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? பிரேமா உணவு கட்டுப்பாடு செய்கிறாள். அப்போது எதற்காக? உடல் எடையை குறைப்பதற்காக. ஓகே, உடல் எடையை குறைப்பதற்காக. அடுத்து கர்ணன் நவுனுக்கு அடுத்துலேருந்து அந்த காக வர்ற வரைக்கும் ஒரு கோடு. அடுத்து அந்த நிறுவனம், அதற்கடுத்து வந்த வார்த்தையிலிருந்து காக வரைக்கும் ஒரு கோடு. அவ்வளோதான். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும்? கோடுகளுக்கு வெளியில் இருப்பதை. சரிங்களா? பாருங்கள். பிரேமா உணவு கட்டுப்பாடு செய்கிறாள். உணவு கட்டுப்பாடுன்னு எப்படி? ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, அதான் கட்டுப்பாடு செய்கிறது. ஓகே, சரி பாருங்கள். பிரேமா உணவு கட்டுப்பாடு செய்கிறாள். பிரேமா ஓகே கட்டுப்பாடு செய்கிறாள்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ ஃபாலோ அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். பிரேமா ஃபாலோஸ் அ ஸ்ட்ரிக்ட் டயட். ஓகே, இல்லாட்டி ஃபாலோஸ் அ டயட் கூட போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்ட்ரிக்ட் டயட். டயட்டில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் தான் உடல் எடை குறைக்க முடியும். ஓகேங்களா? பிரேமா ஃபாலோஸ் அ ஸ்ட்ரிக்ட் டயட். சரி, என்ன அடுத்து நம்மளோட ரூட் வேர்டு இன் ஆர்டர் டு எதற்காக? உடல் எடையை குறைப்பதற்காக, நம்ம வெயிட் குறைக்கிறதுக்காக. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இன் ஆர்டர் டு லூஸ் வெயிட். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாங்க. ஓகே, சொல்லுங்கள் எங்கூட சேர்ந்து. பிரேமா ஃபாலோஸ் அ ஸ்ட்ரிக்ட் டயட் இன் ஆர்டர் டு லூஸ் வெயிட். இன் ஆர்டர் டு லூஸ் வெயிட். லாஸ்ன்னு சொல்லக்கூடாது, லூஸ். ஓகே, சொல்லுங்கள். பிரேமா ஃபாலோஸ் அ ஸ்ட்ரிக்ட் டயட் இன் ஆர்டர் டு லூஸ் வெயிட். பிரேமா follows a strict diet in order to lose weight. ஓகே, அடுத்து கர்ணன், இதை விட்டுறலாம், நகரத்திற்கு சென்றான். கர்ணன் நகரத்திற்கு சென்றான். ரொம்ப சிம்பிள். கர்ணன் வென்ட்டுன்னு போடலாம். ஓகே, இல்லாட்டி நீங்கள் மூடுன்னு கூட போடலாம். கரெக்டு தான். கர்ணன் மூவ் டு சிட்டி. கர்ணன் மூவ் டு சிட்டி. எதற்காக? இன் ஆர்டர் டு, அந்த இலக்கை எழுதுகிறோம். இன் ஆர்டர் டு நல்ல வேலை வாய்ப்புகளுக்காக. இன் ஆர்டர் டு நம்ம ஃபைண்ட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். ஓகே, இன் ஆர்டர் டு ஃபைண்ட் பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். OPPORTUNITIES. ஓகே, பாருங்கள். கர்ணன் மூவ் டு சிட்டி இன் ஆர்டர் டு ஃபைண்ட் பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நல்ல வேலை வாய்ப்புகளை பெறுவதற்காக, அதை பார்ப்பதற்காக என்ன பண்ணிட்டார் நம்மால்? மூவ் டு சிட்டி. சிட்டிக்கு போயிட்டார். ஓகே, மறுபடியும் சொல்லுங்கள். கர்ணன் மூவ் டு சிட்டி இன் ஆர்டர் டு ஃபைண்ட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். புரியுதுங்களா? இலக்கு என்ன? நல்ல வேலை வாய்ப்புகளை பெறுவதற்காக போயிட்டார். ஓகே, இலக்கை மட்டும் இன் ஆர்டர் டு கடத்து நம்ம போட்டோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். அந்த நிறுவனம் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தியதால் தான் முழுமையான ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான சென்டென்ஸ். அப்படியே எழுதுங்க. அந்த நிறுவனம் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தியது. மேம்படுத்தியதுக்கு டெவலப்பர்னு சொல்லுவீங்க. என்றைக்குமே நீங்கள் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது டெக்னிக்கல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள், அதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள். அந்த நிறுவனம் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தியது. ஓகே, த கம்பெனி அப்கிரேடட் தான் சொல்லணும் இங்கே நீங்கள். ஓகே, டெக்னிக்கல் வேர்டு அப்கிரேடட். எதை? இட்ஸ் டெக்னாலஜி. ஓகே, இட்ஸ் டெக்னாலஜி என்ன பண்ணிருச்சாமா? அவங்களோட தொழில்நுட்பத்தை அது மேம்படுத்தியது, அப்கிரேட் பண்ணிருச்சு. இதை நீங்கள் டெவலப் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். த கம்பெனி அப்கிரேடட் இட்ஸ் டெக்னாலஜி. எதற்காக? இன் ஆர்டர் டு போட்டியை சமாளிப்பதற்காக. போட்டியை சமாளிக்கிறாங்கன்னா போட்டியிலே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? போட்டியிலே இருந்து கொண்டால் தான் என்ன பண்ண முடியும்? போட்டியை சமாளிக்க முடியும். ரொம்ப சிம்பிள். இன் ஆர்டர் டு ஸ்டே காம்படிட்டிவ். ஓகே, in order to stay competitive.
ஓகே, போட்டியை சமாளிப்பதற்காக அந்த நிறுவனம் அதனுடைய தொழில்நுட்பத்தை மேம்படுத்தியது. சொல்லுங்கள். த கம்பெனி அப்கிரேடட் இட்ஸ் டெக்னாலஜி இன் ஆர்டர் டு ஸ்டே காம்படிட்டிவ். ஓகே, in order to stay competitive. Okay, you should develop your language, you should develop your communication skill. For what? In order to stay competitive. In order to stay competitive. புரியும் நினைக்கிறேன் இப்போ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? You must develop your communication skills in order to stay competitive. ஓகே, புரியுதுங்களா? அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் உங்கள் லாங்குவேஜை டெவலப் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? In order to go to the next level, in order to get the promotion, அடுத்த லெவலுக்கு ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு. ஓகே, யூ ஷுட் டெவலப் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் ஆர்டர் டு கெட் த ப்ரொமோஷன். இன் ஆர்டர் டு கெட் த ப்ரொமோஷன். ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுதா இப்போது? அப்போ இன் ஆர்டர் டு அப்படிங்கிற வார்த்தை எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிள். இன் ஆர்டர் டுக்கு அப்புறம் நாம் எதை இலக்காக வச்சுருக்கோமோ அதோடைய வேர்பும், எதை இலக்காக வச்சுருக்கோமோ அதோட நவுனையும் போட்டால் முடிஞ்சது. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போது ஹோம்ஒர்க் பார்க்கலாம். அவன் நல்ல பெயரை பெறுவதற்காக அனைவரையும் மதிக்கிறான். அனைவரையும் மதிக்கிறான். ஓகே, வலியை குறைப்பதற்காக பிரசாந்த் மருந்து உட்கொள்கிறான். நல்லா கவனிக்கணும், மருந்து உட்கொள்கிறான் ரெண்டுமே ப்ரெசண்ட்டில் தான் இருக்குது. சரிங்களா? நான் அவளை சந்திப்பதற்காக காத்து கொண்டு இருந்தேன். நான் அவளை சந்திப்பதற்காக காத்து கொண்டு இருந்தேன். ஓகே, இலக்கு என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் உங்களுடைய மொழித்திறனை வளர்த்து கொள்ள, இல்லாட்டி பேச்சு திறனை வளர்த்து கொள்ள, ஓகே, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வளர்த்து கொள்ள நான் வீட்டு பாடத்தை கொடுத்தேன். ஓகே, நீங்கள் உங்களுடைய மொழித்திறனை வளர்த்து கொள்ள நான் வீட்டு பாடத்தை கொடுத்தேன். இதுதான் ஹோம்ஒர்க். இந்த ஹோம்ஒர்க்கு சரியான இன் ஆர்டர் டு அப்படின்னு போட்டு எழுதுகிற சென்டென்ஸ் எதுன்ட்டு கமெண்ட்டில் போட்டுருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். அண்டு இதுதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்ஸ் வந்து உங்களே சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.